வெல்கம் டு கார்த்திக் வியூஸ். நாம இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா டி நகர்ல இருக்கிற ஸ்மோக்கி பார்பிக்யூக்கு தான் வந்திருக்கோம். இந்த பார்பிக்யூல வந்து வெஜிடேரியனுக்கு 700 சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த 700க்கு வெஜிடேரியனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் ஒர்த்தா இல்லையான்றதை ஃபுல்லா நம்ம வீடியோல செக் பண்ணலாம். வாங்க வீடியோல போகலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே நான் வெஜிடேரியன் எல்லாருக்குமே தெரியும், நிறைய வெரைட்டி இருக்குது. வெஜ்ஜில் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பொட்டேட்டோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. நீங்களே பாருங்கள், பொட்டேட்டோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிளில் பாருங்கள், பைனாப்பிள் ஒரு வெரைட்டி தராங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் கார்னில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தராங்க. அப்புறம் இது வந்து காலிஃப்ளவர்ல ஒரு டிஃப்ரெண்டா தந்தூரின்னு செஞ்சு தராங்க. எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிடலாம். கிரீமி போட்டு நல்லா தான் இருக்கு. பைனாப்பிள் பயங்கர காரங்க, செம்ம காரம். பரவாயில்ல, பாப்கார்ன் வந்து கொஞ்சம் தந்தூரியா, வெஜிடேரியன் தந்தூரி. டிஃப்ரெண்டா இருக்கு. வெல்கம் ட்ரிங்க் மேங்கோ ஃப்ளேவர், அதை நம்ம தான் சொல்லிக்கணும். மேங்கோல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாச்சு. நமக்கு கொடுத்துக்கிற இதை பார்த்தீங்களா, வாட்டர் மில்லன், அது கூட பெப்பர் போட்டு தந்தூரி பண்ணி தராங்க. வெஜிடேரியன் தான். லைட்டா பெப்பர் போட்டு லைட்டா சூடு பண்ணி சாப்பிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. அப்புறம் நம்ம ட்ரை பண்றது அடுத்தது வெஜ்ஜு பன்னீர் தந்தூரி. சாஃப்டாகவும் இருக்கு, கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு, நம்ம டேஸ்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. அடுத்தது மஷ்ரூம். இது அந்தளவு டேஸ்டா தெரியல, டேஸ்ட் இல்லைங்க, இது அந்தளவு ஒர்க் இல்லை. மற்றபடி பன்னீர் சூப்பராக இருக்கு. வாங்கினதுல வாட்டர் மில்லன் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல, அது ஒரு ஷேர் பண்ணியிருக்காங்க வெஜிடேரியனுக்கு. பட் பன்னீர் சூப்பர், வெஜிடேரியன் ஸ்பெஷல். அடுத்தது பானிபூரி. பானிபூரி டேஸ்ட் ஒன்றும் பிரச்சனை, எல்லாமே நார்மலாக எல்லா கடையிலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்டெல்லாம் இல்லை. வெஜ்ஜுக்கு மீண்டும் ஒரு புது டிஷ் பாருங்க, டிஃப்ரெண்டா ரெடி பண்ணி தராங்க. அது என்னன்னா அப்பளம் இருக்கு, அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் குக்கும்பர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, ஆனியன்லாம் போட்டு. இதெல்லாம் சேர்த்து சாப்பிடணும். இது ஒரு டிஷ்ஷை வந்து வெஜிடேரியனுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு பார்ப்போம். இது எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியலங்க. அப்பளத்தை எது முன்னாடி எது பின்னாடி ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு.
இந்த மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிட்டு சொல்லுவாங்க. அப்பளத்துக்கு கூட குப்பை பெருச்சு நல்லா இருக்கு. இது மேலே ஆச்சரியம் பண்ணா இன்னொரு ஐட்டம் இருக்கு, வெஜ் கபாப். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். பாகுது நிஜமா மசாலோட மாதிரி இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு, கிறிஸ்பியாகவும் ஒரு சாஃப்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. பண்ணிருக்கு அப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து திரும்பி பைனாப்பிள் தான். என்ன டிஃப்ரெண்டாக 2 வாட்டி வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்கு, ஹாட் பைனாப்பிள் அந்த டெசர்ட் சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹனி பைனாப்பிள் அப்படின்னு இருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு செம்ம ஸ்வீட்டுங்க. சீதால நல்லா ஊற வச்சு சூப்பரா இருக்குது. வெஜிடேரியனுக்கு வேற என்ன, இதுதான். மெயின் கோர்ஸ்ல என்னென்ன வெஜிடேரியன் இருக்கு நம்ம பார்த்தலாம். பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் மிக்ஸி வெஜ் குருமா, டைப் பண்ணி நம்ம ஃபேவரட்டான வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து வெஜ் மஞ்சூரியன், அதுக்கப்புறம் நூடுல்ஸ், இது வந்து ரசம், அதுக்கப்புறம் வந்து சாம்பார், சாப்பாடு, வெஜ் சூப், ஃபைனலாக பப்பர், அப்புறம் லெமன். எங்கே போனாலும் நம்ம வெஜிடேரியன் ஃபேவரட்டான கர்ட் ரைஸ், அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, சாஸ் ஐட்டம்ஸ் நிறைய, நான் அப்புறம் சாலட்டான எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம மெயின் கவுண்டர்ஸ் எடுத்துட்டு வந்தோம். வெஜ் பிரியாணி, கர்ட் ரைஸ், நூடுல்ஸ், கோபி மஞ்சூரியன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் நல்லா இருக்கு, சால்ட் ரொம்ப கம்மி, என் ஃபேவரட் டிஷ். அதுக்கப்புறம் வழக்கமாக அந்த கர்ட் ரைஸ் டேஸ்ட் நல்லா இருக்கு, சால்ட் தூக்கல். அப்புறம் நூடுல்ஸ், அது நூடுல்ஸ் இல்லை, இது கரெக்டா இருக்குங்க. கூட அப்புறம் சூப்பரா இருக்கு. இது கொஞ்சம் சால்ட் கம்மி, சால்ட் இருக்கு. இது கோபி மஞ்சூரியன், எப்படி இருக்கு பார்ப்போம். காரெல்லாம் அதிகம் இல்லாம ஒரு மீடியமா சாப்பிட்றது சூப்பரா இருக்கு. இது வெஜிடேரியனோட லைவ். இது நீங்க என்ன தோசை என்ன வெரைட்டி கேட்டாலும் இதில் எது கேட்டாலும் அவங்க ஃபேவரட்டாக அதை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க. சாஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நம்ம குழி பணியார வேற இருக்கு, அது நீங்கள் கேட்டு ஆர்டர் பண்ணீங்கன்னா உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா தோசை வெரைட்டி, ப்ளைன் தோசை, ஆனியன் தோசை, சாக்லேட் தோசை, மஷ்ரூம் தோசை, பன்னீர் தோசை, வெஜ் மிக்ஸ் தோசை, அப்புறம் வெஜ் பணியாரம், இதெல்லாமே இருக்கு. ப்ளைன் தோசை செஞ்சுட்டு இருக்காரு அண்ணன். எடுத்து 2 கரண்டி இப்படி ஒன்றும் அப்படி ஒன்றும் அப்படி விழுத்து அப்படி அண்ணன் ஊத்துறது பார்த்தீங்களா. வெஜிடேரியன் ஸ்பெஷல் தோசை, மிக்சடு வெஜ் தோசை. என்னென்ன இருக்குன்றத பாருங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி என்னென்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பன்னீர், அப்புறம் ப்ரொக்கோலி, அப்புறம் ஆனியன், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு சட்னி ப்ளஸ் ஒரு சாம்பார். நம்ம சவுத் இந்தியன் ஃபேமஸான தோசை, வெஜிடேரியன் ஸ்பெஷல். டிஃப்ரெண்டாக மசாலா உள்ள இருக்குங்க. நம்ம சவுத் இந்தியன்ல தோசை மட்டும்தான் நம்மளுக்கு. மசாலா வந்து ஒரு பானிபூரி சாப்பிட்டா ஒரு மசாலா இருக்கு, அந்த மசாலா இது உள்ள இருக்கு. வெஜ் பாஸ்தா,
செம்மையா க்ரீமிலாம் போட்டுருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. நம்ம கேட்ட வெஜ் பீஸா ரெடி. நம்ம ஷெஃப் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு வெஜ் பீஸா. பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்கு. வாங்க எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். நம்ம அந்த லைவ் கவுண்டர்லேருந்து பீஸாவும் அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்குது, மற்றபடி க்ரீமாக இருக்குது. ஃபுல் க்ரீமுங்க பாஸ்தாவில். கொஞ்சம் அந்த இதில் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் இந்த க்ரீம் பாஸ்தா நான் சாப்பிட்டது இல்லை, இதுதான் சாப்பிட்றேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஃபுல் க்ரீம். ஓ பீஸா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிஜமாக வெரி ஹம்மிங்க. சூப்பராக இருக்கு. அந்த பன்னீர் நிறைய அந்த பெப்பரிலாம் போட்டு காரமாக இருக்கு, செம்மையாக இருக்கு. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெஜிடேரியனுக்கு இவ்வளோ வெரைட்டி இருக்குது, தாராளமாக நம்ம பரவாயில்ல. நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்னும் நான் எதுக்குன்றதை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். சரி, ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் இருக்குது, பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. தாராளமாக அதான் பாருங்க. வாவ், செம்மையாக இருக்குது. வேஃபிள், கலர்ஃபுல் வேஃபிள், டோனட், அதுக்கு ஒரு ப்ரௌனி, நம்ம சவுகர்பேட் ஜிலேபி, திரும்பியும் வாட்டர் மெலன், மறுபடியும் பைனாப்பிள், மீண்டும் மீண்டுமா, அப்புறம் அல்டிமேட்டான குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன். சூப்பராக இருக்கு. இந்த பார்பிக்யூலே என்னுடைய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த குலோப் ஜான் தான். மால்புவா நம்ம ஐஸ்கிரீம் வெரைட்டியில் எடுத்துருக்கோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட் அண்ட் பட்டர்ஸ்காட்ச், வெண்ணிலா எல்லாமே சேர்த்து ஒரு அள்ளி எடுத்துட்டு வந்துட்டோம். முடிஞ்சிச்சுமா எட்டுல வாங்கியிருக்கேன். ஓகே, நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க என்ன வெஜிடேரியனுக்கு வெரைட்டின்னு. நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. வெஜிடேரியனுக்கு நார்மலாக நாங்கள் வேறு பார்பிக்யூ போனால் வெஜிடேரியனுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நிறைய வெஜிடேரியனுக்கு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணியே தராங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வெஜிடேரியன்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். 700 செம்ம ஒர்த்தபிள் தான். நீங்கள் டி நகர் சரௌண்டில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்மோக் அப் பார்பிக்யூல வந்து தாராளமாக நீங்கள் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வேறு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.